என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் டர்பைன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து இட் இஸ் இன்வெர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், ஐஎஃப்ஆர் அப்படின்னு செல்லமாக வச்சுக்கணும். ஐஎஃப்ஆர் அப்படின்றது, எஃப்ஆர்ன்றது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, ஐ வந்து கடைசிக்கு முன்னாடி லெட்டர் இருக்குது. ஃப்ரான்சிஸில் வந்து ஐஎஃப்ஆர் அப்படின்ற வார்த்தையை வச்சுட்டு இன்வெர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இன்வெர்ட் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், இந்த ஐ வந்து முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா ஐஎஃப்ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ரன்னர் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்லெட் கண்டிஷன் ஒன்லி அப்படின்றாங்க. ரன்னர் பவர் வந்து இன்லெட் கண்டிஷனை பொறுத்து தான் மாறும் அப்படின்றாங்க. ரன்னர் வந்து ரோ கியூனா நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு தெரியணும். ரோவும் கியூவும் சேர்ந்தா மாஸ் ஃப்ளோ ரேட்ரா அப்படின்றது தெரியணும். ஸோ ரோ கியூ VW1 U1 விரல் காம்பனண்ட் இன்டூ பிளேட் வெலாசிட்டி காம்பனண்ட் அப்படின்றது விரல் வெலாசிட்டி இன்டூ பிளேட் வெலாசிட்டி ரெண்டு சேர்ந்தால் தான் வந்து ரன்னர் பவர் கிடைக்குது. அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் நமக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து மறுபடியும் அதே VW1/U1 தான். அங்கே ரோ கியூ பதிலாக இங்கே டிவைட் பை GH அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் டிவைட் பை GH அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா மேலே வந்து ரோ கியூ VW1 U1 டிவைட் பை ரோ கியூ GH, ரோ கியூ அடிப்பட்டு போயிடும். அந்த VW1 U1 பை GH அப்படி வருது. ஸ்பீட் ரேஷியோ வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு வந்து 0.6லேருந்து 0.9 U/√2GH தான் ஸ்பீட் ரேஷியோ சொல்லுவாங்க. இது ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து 1 விட கம்மியாக இருக்குன்றதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோ ரேஷியோ வந்து VF டிவைட் பை √2GH சொல்லுவாங்க. ஃப்ளோ வெலாசிட்டி பை நமக்கு ஃப்ளோ வெலாசிட்டி பை √2GH சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 0.1லேருந்து 0.3 வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னு 1-3 அது கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஃப்ரான்சிஸ் டர்பைனில் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் வித் ரேஷியோ வந்து B1/D1 வித்வுட் த பிளேட் இன்லெட் டு த டாப் டயமீட்டர் பிளேட் இன்லெட் சொல்கிறாங்க. அது 0.1லேருந்து 0.45 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது நியூமரிக் டேட்டா வந்து நம்ம அதை நல்லா ரசித்து உள்ளே ஏற்றினா தான் உள்ளே நிற்கும். ஸோ அது மாதிரி அப்படி தான் ஏற்ற பழகும். நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து 16லேருந்து 24. ஸோ 16 வயது நிலைய படத்தை ஞாபகம் வச்சுனா 16லேருந்து 24 ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து 16 வயது நிலைய படத்தை ஞாபகம் வச்சுட்டு அதிலேருந்து கொண்டு வரணும். டிஸ்சார்ஜ் πD1B1 இன்ட்டு VF அப்படின்றாங்க. πDBன்றது அது வந்து பெரிபெரல் ஏரியா. போனால் இதுக்கு பெல்டானுக்கு வந்து சர்க்குலர் ஏரியா வரும், இது பெரிபெரல் ஏரியா. ஃப்ரான்சிஸில் பெரிபெரல் ஏரியா வரும் அப்படின்னு, இதில் பெல்டானில் சர்க்குலர் ஏரியா வரும் அப்படின்னு தெரியும். டிஸ்சார்ஜுக்கு பெல்டானில் சர்க்குலர் ஏரியா, இங்கே பெரிபெரல் ஏரியா. டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0லேருந்து 1 வேரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைனோட இது. அடுத்து கப்லான் டர்பைனை பற்றி பார்க்க போகிறோம். கப்லான் டர்பைன் வந்து ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு. ஆக்சியல்ன்றது ஆல்ரெடி கப்லானில் வந்து 2A இருக்குது. ஆக்சியல் ஃப்ளோ ரன்னர் பவர் டிபெண்ட்ஸ் அந்த இன்லெட் கண்டிஷன் ஒன்லி. இங்கேயும் வந்து ரன்னர் பவர் இன்லெட் கண்டிஷனை பொறுத்தா இருக்குது. ரன்னர் பவர் வந்து m.VW1 U1 அந்த ரோ கியூக்கு பதிலாக தான் m. போட்டிருக்காங்க. நீங்கள் அதே ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோ கியூ VW1 U1 அப்படின்ட்டு. இங்கே ஹாலோ ஏரியா ஃபஸ்ட்டு அங்கே பெல்டானில் சர்க்குலர் ஏரியா, இங்கே ஃப்ரான்சிஸில் பெரிபெரல் ஏரியா, இங்கே ஆலோ சர்க்கிள் π/4 DO² - DB² அவுட்டர் டேயா மைனஸ் ஹப் ஸ்கொயர் அப்படின்றாங்க இன்ட்டு VF. அதே தான். ஸ்பீட் ரேஷியோ 1.422 1க்கு மேலே கப்லான் டர்பைனுக்கு ஸ்பீட் ரேஷியோ இருக்கும். இங்கே 1க்கு கீழே அந்த ரெண்டு பேரும் 1க்கு கீழே இருப்பாங்க. 1.4லேருந்து 2 வரைக்கும் இருப்பாங்க. ஃப்ளோ ரேஷியோ வந்து 0.7. இங்கே VF1 = VF2 இருக்கும். தட் இஸ் = VF. அப்போது 0.7. அங்கே பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.3. இங்கே ஃப்ளோ ரேஷியோ வந்து ஏறி இருக்குது. நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து 4லேருந்து 8 தான். அங்கே 16லேருந்து 24 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே 4லேருந்து 8 அப்படின்றது. கப்லான் பிடிச்ச பாட்டு வந்து 8க்குள்ளே வாழ்க்கை இருக்குது ராமையா அப்படின்னு பாட்டு போட்டோன்னா 8லேருந்து 4லேருந்து 8 கொண்டு வந்துடலாம். வித் ரேஷியோ வந்து 0.1 to 0.3. இங்கே வந்து வித் ரேஷியோ 0.1 to 0.45 இருக்குது. இங்கே அதை விட கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணலாம். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் வந்து இது 0 to 1லாம் வராது, 0.5லேருந்து 1 தான் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். பெரிபெரல் வெலாசிட்டி வந்து πDN/60 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஃப்ரான்சிஸ் டர்பைனும் கப்லான் டர்பைனும் கம்பேர் பண்ணி ஃபார்முலாஸ் கற்றுக்கிட்டோம். அடுத்தது ப்ரொப்பலர் டர்பைன். ப்ரொப்பலர் டர்பைன்னா வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சியல் ஃப்ளோ ரன்னர் இருக்கும். 4 to 6 பிளேட்ஸ் ஆஃப் ஏரோஃபாயில் ஷேப் இருக்கும். ரன்னர் வந்து ஹரிசாண்டலாக தான் வச்சுருப்பாங்க. ரன்னர் வந்து ஹரிசாண்டலாக வச்சுருப்பாங்க. ஷாஃப்ட்டை வந்து வெர்டிகலாக வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஃபுல் லோட் எஃபிஷியன்சிக்கு வந்து இதுக்கு வெரி குட் தென் பார்ட் லோட் எஃபிஷியன்சி. பார்ட் லோட் எஃபிஷியன்சிக்கு பேர் போனோம் வந்து கப்லான், ஃபுல் லோட் எஃபிஷியன்சிக்கு பேர் போனோம் ப்ரொப்பலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மாடல் ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து n√p h/5/4. டர்பைனுக்கு n√p. டர்பைன் வந்து பவர் ப்ரொடியூசிங் டிவைஸு, அதனால் வந்து ரூட்டுக்குள்ளே P வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். பம்ப் வந்து டிஸ்சார்ஜ் ப்ரொடியூசிங் டிவைஸ், அப்போ ரூட்டுக்குள்ளே Q வரும். அந்த n அப்படியே தான் இருக்கும், ஆனால் ரூட்டுக்குள்ளே P வந்தால் இட் இஸ் அ பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ் டர்பைன். ரூட்டுக்குள்ளே Q வந்தால் இட் இஸ் அ டிஸ்சார்ஜ் ப்ரொடியூசிங் டிவைஸ் பம்ப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இல்லை பம்புக்கு P வராது, டர்பைனுக்கு தான் P வரும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். டைமென்ஷன் வந்து m⁻½ L⁻⁻⁴ T⁻⁻².5. ஸோ ஒருத்த மட்டும் ப்ளஸில் இருக்கான், 2 பேர் மைனஸில் இருக்கான். ஆஃபோட ஆரம்பிக்கிறோம்,
குவார்ட்டரோட தொடரும், அப்புறம் 2.5 முடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ்ஸு மைனஸு ஆஃபோட ஆரம்பித்து குவார்ட்டரை கண்டினியூ பண்ணி அப்புறம் -2.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் ஸ்பீட்னா இட் இஸ் ஸ்பீட் அண்டர் யூனிட் ஹெட். ஃபார்முலா வந்து n/√h. யூனிட் டிஸ்சார்ஜ்னா இட் இஸ் a discharge produced under unit head. ஃபார்முலா வந்து q/√h. யூனிட் பவர்னா இட் இஸ் a power produced at the unit head, p/h√h or p/h⁻³ டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட்னா q/n/d³ வந்து டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட். ஹெட் கோஎஃபிஷியன்ட் வந்து h/n²d² வந்து ஹெட் கோஎஃபிஷியன்ட். பவர் கோஎஃபிஷியன்ட் வந்து p/n³ வந்து பவர் கோஎஃபிஷியன்ட். இங்கேருந்து இன்னொரு புரிதல் என்னன்னா n is proportional to √h. When you remove the proportionality, you have to put the unit speed. Q is proportional to √h. P is proportional to h√h. இங்கே Q is proportional to n/d³. H is proportional to n²d². P is proportional to n³d⁵ அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோஷன் when you want to remove the proportionality, you have to put the constant. அந்த கான்ஸ்டன்ட் தான் யூனிட் ஸ்பீட், அந்த கான்ஸ்டன்ட் தான் யூனிட் டிஸ்சார்ஜ், அந்த கான்ஸ்டன்ட் தான் யூனிட் பவர், அந்த கான்ஸ்டன்ட் தான் டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட், அந்த கான்ஸ்டன்ட் தான் ஹெட் கோஎஃபிஷியன்ட், அந்த கான்ஸ்டன்ட் தான் பவர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த விதத்தில் நம்ம யூனிட் ஸ்பீடு, யூனிட் டிஸ்சார்ஜ், யூனிட் பவர், டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட், ஹெட் கோஎஃபிஷியன்ட், பவர் கோஎஃபிஷியன்ட், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படி எல்லாமே தெரிஞ்சிட்டோம். இங்கே n proportional to √h, q proportional to √h, p proportional to h√h இல்லாட்டி p proportional to h⁻³ அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து q proportional to h⁻½ கூட சொல்லலாம். இங்கே n proportional to h⁻½ கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாடல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் நிறைய வரும். இங்கே ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ns = n√p/ρ gh⁻⁴. This is called as dimensionless number, dimensionless specific speed. இதை வந்து நம்ம ஷேப் நம்பர்னு சொல்லுவோம். dimensional specific speed is also called as shape number அப்படின்னு சொல்லுவோம். shape number is nothing but it is the dimensionless specific speed. ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கப்லான் டர்பைன், பிரான்சிஸ் டர்பைன், ப்ரொப்பலர் டர்பைன், அப்புறம் மாடல் ரிலேஷன்ஷிப் டர்பைன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.